வெல்கம் டு மேச்சி சை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் பக்கம் வந்து நிக்கிறோம். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களும் அவங்களோட தமிழக சட்டமன்ற உறுப்பினர் மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா உள்ள பதவி பிரமாணம் வந்து போயிட்டு இருக்குது. நான் சி ஜோசப் விஜய் எனும் நான் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஸோ இது எப்படி நீங்க பாக்குறீங்க? எவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு இருக்கு? எப்பா எனக்கு தெரிஞ்சு என் சின்ன வயசுலேருந்து நான் இப்போ எனக்கு 45 வயசு ஆகுது. எதிர்பார்க்க முடியாத இது வந்து நான் உலக அதிசயம் தான் சொல்ல முடியும். முதல்ல வந்து தேர்தலாக சிஎம் ஆகிட்டாரா அப்படிதான் விட்டுரும் நம்ம பார்க்கணும். ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே ஒரு புது ஆள் வர மாட்டாங்களான்னு எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம்தான் அது. கடவுளுடைய கிருபையால அந்த காலமும் அந்த நேரமும் கடவுள் எல்லாரும் மக்களுடைய உள்ளத்துல பேசி அந்த சிஎம் தேர்ந்தெடுத்ததுக்காக சி ஜோசப் என்ற விஜயாக எங்க தலைவரை எங்க தளபதி எங்களுக்கு கொடுத்ததுக்காக கடவுளுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற அனைவருக்கும் அவர் கூட இணைந்து செயல்பட்ட நம்ம அரசியல்வாதிகளுக்காக நான் ரொம்ப நான் ஒரு சல்யூட் நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த தமிழ்நாட்டை எதிர்பார்க்கிற மக்கள் என்ன கண்ணோட்டுக்கு பாக்குறாங்களோ நிச்சயமா நம்ம தளபதி செய்வாரு. நாங்க நம்பிக்கையோட இருக்கிறோம், செய்வார். பெண்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவாரு. அவர் என்னென்னலாம் அவர் முன்வச்சு கோரிக்கைய மக்கள் தெரிவிச்சாங்களோ அதன்படியெல்லாம் அவர் செய்வார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 3 நாள் வந்து பரபரப்பா இருந்ததுல, கூட்டணி கட்சி சேருவாங்களா மாட்டாங்களான்னு அந்த பீரியட் உங்களுக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமா இருக்கு. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, ரொம்ப போராட்டமா இருந்தது. நம்மளுக்கு ரொம்ப கண்ணீரோட தான் நாங்க தமிழ்நாட்டு முழுவதும் கண்ணீரோட தான் இருந்தோம். ஆனா இப்போ ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அளவுக்கு அதிகாத சந்தோஷம். இந்த சந்தோஷம் ஒரு முதல் பிள்ளை நம்ம வயிற்றுல கர்ப்பத்தை தரிஞ்சு நம்மளுக்கு முதல் குழந்தை கடவுள் எப்படி கொடுக்குற அந்த சந்தோஷத்தை பார்த்தோமோ அதே மாதிரி தான் எங்க தளபதி விஜயை நாங்க பாக்குறோம். விசில் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாரு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி பாக்குறோம்னா, இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. இல்லாத டைம்ல அது குழந்தை உண்டாச்சின்னு நினைச்சா எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, அது பெறவே முடியாதுன்றப்ப பெத்து எடுக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, அந்த மாதிரிதான் தளபதி சிஎம் ஆனது எங்களுக்கு சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள்னா, தளபதி எல்லா இடத்துக்கும் நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. கீழ்மட்ட இருக்கிற அடிப்படை உறுப்பினர் எவ்வளவு பேர் பார்க்க முடியாத எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து மாவட்டம் சார்ந்தோ இல்ல ஒன்றியம் சார்ந்தோ ஒரு தொகுதி சார்ந்தோ ஏதோ ஒரு மீட்டிங்ல எல்லாரையும் பார்க்கணும், நிர்வாகியை சந்திச்சு அவங்க கிட்ட யாரு அவங்கதான் சொல்ல தேவையில்ல. குறிப்பிட்டு நீ எழுந்திருப்பா, உன் இடத்துல உனக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி அவர் சொல்லணும். அவருக்கு அவங்களே முதலமைச்சர் கிட்ட அவங்களே அவங்க குறைய சொல்லணும். அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து அவர் இன்னும் நல்லதை பண்ணணும். அவர் கூட இருக்கிறவங்க அவர் பேரை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கணும். அவர் எவ்வளோ இதெல்லாம் நான் பண்ணுவேன் செய்வேன் ஊழல் இல்லாம பண்ணுவேன் அது அவர் மட்டும் சொல்லிட்டா பத்தாது. அவர் கூட இருக்கிற எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும். அவர் பேரை கெடுக்காம இன்னும் வரப்பாற காலத்துல அவர்தான்ற மாதிரி வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்தாரு தலைவர். இன்னும் 50 வருஷம் இவர்தான்ற மாதிரி இருக்கணும். இந்த ஆட்சி இன்னும் தலை சிறந்து இருக்கணும்ன்றதுக்காக நாங்க கடவுளை பிரார்த்திக்கிறோம். தளபதி வாழ்க. தேங்க்யூ. தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா சிஎம் ஆயிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷம் தாமா. இப்ப ஓட்டு போட்டதும் அவருக்கே தான் வந்ததும் பதவிக்கு நிம்மதிக்குது. நல்லா 4 பேருக்கு மதிப்பாகணும். வருஷம் வரணும், பொய் சொல்லக்கூடாது. இந்த ஓய் அப்ப போடணும் ஜனத்தங்களுக்கு. வந்து குறை சொல்லாம எதிரிக்கிட்ட அவங்களா இவங்களான்னு பேர் எடுக்காம நல்லா பெய்யணும். அதான் தேவை. நல்லா இருக்கணும். பதவியில் ஏறி அவங்கள பத்தி இவங்கள பத்தி எல்லாம் மட்டமா பேசக்கூடாது. நீ நல்லா இருக்கு, கடைசி வரைக்கும் சாயந்தரம் ஓட்டு வாங்குற மாதிரி நல்லது செய் ஊருக்கு. அது போதும், அது போதும். நல்லா இரு, எல்லாரும் பதவி வந்து நல்ல பேர் எடுத்துக்கோ. வாழ்த்துக்கள். பேசணும், நல்லா பேசு. சோ தளபதி விஜய் பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இத எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு?
நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணும், தொகுதி மக்களுக்கும் நல்லது செய்யணும், தொகுதிகளுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம பார்த்து சால்வ் பண்ணணும். ஓய்வு அந்த இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வர வைக்கணும். எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம நல்ல ஆட்சி நடக்கணும். நாட்டு மக்களுக்கும் இந்த தொகுதி மக்களுக்கும் அப்புறம் இந்த இளைஞர் அணிகளுக்கும் நம்ம நல்லது செய்ய மாதிரி நம்ம தோல் விடணும். உங்களை எப்போ பார்த்தாலும் நம்ம பர்மிஷன் ஒரு அனுமதி எங்களுக்கு வாங்கணும். ஓகேங்களா? எவ்வளோ முடிச்சிருக்கோம். தேங்க்ஸ். சும்மா சொல்லு. நம்ம தளபதி விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டாங்கல்ல சார், எப்படி இருக்கு உனக்கு? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு நான் தான் ஓட்டு போட சொன்னேன். எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போட சொன்னேன். கடைசியா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சந்தோஷமா இருக்கு. விஜய் அங்கிளுக்கு என்ன சொல்ல நினைக்கிற? எங்களுக்கு காசு போட்டு சார் படிக்கிறதுக்கு, நாங்க நல்லா படிக்கணும். நல்லது பண்ணுங்க, நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க. வாழ்த்துக்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு உறுப்பினர் முத்துகிருஷ்ணன் வந்து நம்ம பக்கத்துல இருக்காரு. ஸோ தளபதி விஜய் பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு, நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஸோ இது எப்படி இருக்கும்? இந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பிரச்சனை கொடுத்தா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்க தமிழ்நாட்டை வந்து காப்பாத்துறதுக்காக வந்தவர் தான் எங்க தலைவர் விஜய் அவர்கள். ஒரு தமிழ்நாடு ஒரு மெசையான்னு சொல்லலாம். தமிழ்நாடு வந்து ஒரு மாற்றம் வேணும். இந்த திராவிடியன் ஜோம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க விட்டு காப்பாத்துறது, தமிழ்நாடு காப்பாத்துறது வந்தவர் தான் விஜய். இது வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்ன வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த ரெண்டு கட்சிக்காரங்க சேர்ந்து கூட வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரவே விடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் எல்லா தடைகளையும் இது பண்ணி இன்னைக்கு வந்து சி ஜோசப் விஜய் எனும் நான் அந்த குரலை வந்து தமிழ் மக்கள் எல்லாரும் கேட்குற மாதிரி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இனி தமிழருக்கு குப்தரோட பொற்காலம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தமிழோட பொற்காலம். இனிமேல் தமிழ்நாடு திரும்பி இந்தியாவே தமிழ்நாடு திரும்பி பார்க்க போகுது. எம்ஜிஆர் 77 என்னென்ன புரட்சி பண்ணாலும் அதுதான் எம்ஜிஆர் ஆட்சி வச்சுங்க. எம்ஜிஆர் ஆட்சி இப்ப மக்கள் நல்லா 15 வருஷம் சுபிச்சமா இருந்தாங்களா? இனிமேல் பாருங்க எங்க விஜய் என்ன பண்றாருன்னு சொல்லி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவர் நிறைய நலத்திட்டங்கள் வந்து சொல்லியிருக்காருல்ல, அதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பயங்கரமா இருக்கு நல்ல திட்டங்கள். நீங்க எல்லாம் சொல்ல வருவீங்க. நீங்க அவர் 2500 கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாரு. 1000 எப்படி காசு கொடுப்பாரு, எங்க வருப்பாரு? ஏன்னா இது வரைக்கும் என்னன்னா ஃபுல்லா வந்து உள்ள வேற பக்கம் வேற லெவல்ல பாய்ஞ்சிட்டு கொஞ்சம் நஞ்சா தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தாங்க எலும்பு துண்டு மாதிரி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. அதை வந்து ஒழுங்காவே மக்கள்கிட்ட சேர்த்தாவே 2500 என்ன இதோட ஜாஸ்தியாவே மக்களுக்கு அவரால் கொடுக்க முடியும். மகளிர் கொடுக்குற தொகையை அதே மாதிரி வந்து அவர் சொன்ன தாய்மாமன் சீதனம் கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ பணம் வெளியே போகுது. உள்ள கிடைச்ச பணமே வந்து வர்ற வருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா 80% 90% வெளியே போயிட்டு உள்ள வேற பக்கத்துல போயிட்டு வெறும் 10% மக்கள் எலும்பு துண்டு மாதிரி தூக்கி போடுறாங்க. இதை ஒழுங்கா வந்து நடத்தினாவே இதை விட இன்னும் நல்ல திட்டங்களை வந்து விஜயனால கொண்டு வர முடியும். எவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாடு செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க கூகுள் வந்து ஆந்திராவுக்கு போயிருச்சு, அதுக்கு போயிருச்சுன்னு சொல்றாங்க. இனிமேல் பாருங்க எல்லாமே இந்தியாவோட ஐடி எப்படி இருக்குது, இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் வளர்ச்சி எப்படி இருக்குது, தமிழ்நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது நீ பாருங்க. நீங்க இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு உறுப்பினர் ஒருத்தர்கிட்ட நம்ம பேச போறோம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து சிஎம் ஆயிட்டாரு. ஸோ இது எப்படி இருக்கும் இந்த சந்தோஷம் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் வந்து இது சாத்தியமற்றதெல்லாம். பட் இருந்தாலும் அவருடைய உழைப்புக்கு மிக சிறந்த வெற்றி. அவர் இப்போ கட்சி ஆரம்பிச்சதுனால தான் மக்கள் சேவை கிடையாது. அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷமா 30 வருஷமா எனக்கு ஞாபகம் இருக்கிற தெரிஞ்ச அந்த புவிய உனக்காக படம், அந்த ஆரம்ப படம் எடுக்கும்போது நாளை தீர்ப்போ இருக்கட்டும், அப்போ இருந்தே அவர் வந்து மக்கள் சேவை நிறைய செஞ்சுட்டு அந்த மக்கள் மன்றத்தை ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றத்தை ஆக்கி அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷத்துல ஒரு சிஎம் ஆகுறாருன்றது அவருடைய உழைப்புக்கேற்ற வெற்றி. ஆனா வந்து அவரோட உழைப்புக்கேற்ற வெற்றியும் சார்ந்து அவருடைய ரசிகர்கள் அண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவர் கூட நின்றதுனால்தான் இந்த பெரிய வெற்றியை அவர் வந்து பெற முடிஞ்சதுன்றதை வந்து நான் சந்தோஷமா இந்த தொலைக்காட்சிக்காக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்னைக்கு வந்து நேரு ஸ்டேடியம்ல வந்து பதவியேற்பு விழா உள்ள போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் வெளியில நின்று நம்ம தொலைக்காட்சி மூலியமா நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் லீடிங் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 நாள் தொடர்ச்சியா வந்து எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 108 சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் பதவி போறதுக்குள்ளார ஒரு 3 நாள் நியூஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கர போராட்டமா இருந்தது.
இந்த கூட்டணி கட்சிகள் வருவாங்களா மாட்டாங்களான்னு பயங்கர டென்ஷனா இருந்தது. சார் நீங்க ஒரு தளபதி விஜய் ரசிகரா பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த பரபரப்பான அந்த 3 நாள்? ஆக்சுவலா வந்து இது வந்து அவருடைய வெற்றிக்கு கிடைச்ச இது என்ன சொல்றது, அவர் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. ஆனா மக்கள் வந்து விஜய் பக்கம் இருக்காங்க. விஜய் வந்து ஒரு நம்பிக்கையுள்ள மனுஷனா அவரை வந்து பாக்குறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆரை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து விஜயை தான் பாக்குறாங்க. ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும், அதை வந்து மக்கள் வந்து தீர்மானிச்சிட்டாங்க. ஸோ அதனால மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அதன் மக்கள் தீர்ப்பு விளைவு தான் வந்து இப்போ வந்து இந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்த வச்சிருக்கு. அவர் வந்து சிறப்பாக செயல்படுவார். அவர் வந்து 250 கோடி 300 கோடி சம்பாதிக்கிற ஒரு படத்துல சினிமாவை ஃபீல்டை விட்டுட்டு மக்களுக்காக நான் சேவை செய்யக்கூடிய நான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது அப்பயே நீங்க வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அதனால வந்து வித்தியாசமான ஒரு ஆட்சியை நீங்க வந்து பார்க்க போறீங்க. எல்லாரும் வந்து சொல்றாங்க பிஜேபி பினாமி இது அப்படியெல்லாம் கிடையாது. அவர் உண்மையுள்ள தலைவர். எங்க தமிழ்நாட்டுக்காக ஏழை மெயினா வந்து ஏழையை வந்து குறி வச்சு தான் வந்திருக்காரு. ஏழைகளுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல ஒரு தலைவர் எங்களுடைய விஜய், இளைய தளபதி மிஸ்டர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கு சிஎம் சீட்டு அமர்ந்துட்டாரு. அவர் இனிமேல் வந்து வேற லெவல் சர்க்கார் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ. சார் நிறைய நலத்திட்டங்கள் போட்டிருக்காருல்ல, அத்தனை விஷயத்தையும் அவரால் செஞ்சு முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சாத்தியம் அற்றதுதான். பட் இருந்தாலும் இது என்ன சொல்லுவாங்க, ஒரு மக்களுக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்கு. இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, இதை வந்து அவர் செய்வாரான்ட்டு. ஆனால் வந்து செய்வார். அதை வந்து நேர்மையான ஆட்சியால் வந்து கண்டிப்பாக சாத்தியம் இருக்கு. ஒரு நேர்மையான ஆட்சி தரணும்னா ஒரு சின்ன இடத்துல கூட லஞ்சம் வாங்கக்கூடாது, சின்ன இடத்துல மக்கள் பணத்தை திருடக்கூடாது. அதுபோல விஷயத்துல நேர்மையாக உண்மையாக உழைச்சாங்களன்னா இது இல்லை, இதை விட அவர் சொல்லாத்தாலும் செய்வார். இருக்கு. நம்பிக்கை இருக்கு. 100%, 200% நம்பிக்கை இருக்கு எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு. நல்லா வந்து ரிசல்ட் வந்த பிறகு நான் வந்து ஒரு மூமெண்ட்டும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர். நான் வந்து யார்கிட்டையுமே நான் வெளிப்படுத்தலை. என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் வந்து அழுந்திருக்கேன். இன்னைக்கு அவர் வந்து சிஎம் ஆயிருக்காரு. அது ரொம்ப பெருமையா இருக்கு. இது வந்து ஜீசஸ் அவருடைய கிருபை. ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ நீங்க சொல்லுங்க, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஃபைனலா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஸோ இந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு தொண்டாசமா இருக்கிறேன். விஜய் இன்னைக்கு விஜய் தான் பிடிக்கும். ஜிக்கு வந்து உள்ள ஓட்டு போட்டுக்கிறாரு. எல்லாம் ஓட்டு 120 மக்கள் எல்லாம் செய்துக்கிறாரு. ஒரு லோட் தரக்கா ஒரு ஊரில் வந்துட்டாரு. விஜய் படம் பார்த்தீங்களா? ஒரு தரக்கா ஒரு படம் வந்துட்டுக்கிறாரு. ஒரு பம்பாயிலேருந்து தில்லியிலேருந்து சென்னையிலேருந்து வர்றாரு, ஓட்டுக்கு போட்டுக்கு வர்றாரு. ஒரு ஓட்டுக்கு கல் ஓட்டு வர்றியா? ஒரு ஓட்டு வருதா கேட்குறாரு. ஓட்டு போட்டுக்கு சென்னை வர்றாரு. ஓட்டு போட்டுக்கு வர்றாரு, சென்னை வர்றாரு, கல் ஓட்டு வந்துட்டாரு கேட்குறாரு. தரக்கா படம் இன்னைக்கு ஒரு ஃபோனில் இருந்துச்சு. ஒரு ஃபோனில் சாலின்னு குவாண்டு கீழே போடுறாரு. விஜயை முத்தி போட்டு குவாண்டு பிடிக்கிறார். எல்லாம் செய்கிறாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஃபோனில் இருந்துச்சு பார்த்தேன். ஒரு மாமியார் உங்கள் மாமி ஃபோனில் பார்த்தேன். ஒரு 10 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, நகை போட்டு கொடுத்தாரு, எல்லாம் செய்யினாரு. ஸ்டாலின் ஒரு தீபாவளிக்கு ஒரு 500 ரூபா ஒரு 10 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுவாரு? நீ மொத்தமா விஜய் வரானா இந்தியா வராவா சொல்லு. இந்தியா வரணும் விஜய் வரணும். மக்கள் எல்லாம் செய்யறாரு. ஸ்டாலின் மொத்தமா பணம் கொட்டிக்கணும் சொல்லு. ரொம்ப சந்தோஷம். அந்த கே பழனிசாமி எல்லாம் செய்யினாரு. எல்லாம் மக்கள் செய்யினாரு. கே பழனிசாமி ஜெயலலிதாமாண்டு எல்லாம் பண்ணாரு. எல்லாம் மக்கள் எல்லாம் செய்யினாரு. கச்சகலாண்டு பண்ணாரு. 108 இரும்பத்தூரியில் இருக்கிறாரு. சென்னை விஜயில 128 இருக்கிறாரு. சென்னையில வந்து ஓட்டு அடுத்த விஜய் தான். அடுத்த விஜய் தான். ஆமா. தேங்க்ஸ். தேங்க்யூ.